இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லெக்சர் சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரடக்ஷன் டு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு லெக்சர் சீரீஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டடி விச் ரிலேட்ஸ் த இன்டராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர். interaction of light with matter. மேட்டர்னா நம்மளுக்கு தெரியும், there are 3 types of matter. ஒன்று solid, liquid, gas. ஓகே, இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் நடக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் அப்சார்ப்ஷன், எமிஷன் டிபெண்டிங் அப்பான் த மெட்டீரியல். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நம்மளுக்கு இது புது சப்ஸ்டன்ஸா இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சப்ஸ்டன்ஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஆல்சோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த எனர்ஜி சேஞ்சஸ். பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் அப்ளிகேஷனில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர் நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சாலிடில் பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், பக்கத்தில் இருக்கும் வித்தவுட் எனி கேப். இது எப்படி பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, சாலிடில் ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால எல்லாமே பக்கத்தில் இருக்குது, ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கனால. ஓகே, ஸோ இங்கே இன்ட்ராக்ஷன் நடக்கிறனால இதோடைய ஸ்பெக்ட்ரத்தை நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி இருக்கும், ப்ராட் அண்ட் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் லிக்விட். லிக்விட்ல பார்த்தோம்னா சாலிடை கம்பேர் பண்ணுறப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கா. ஸோ இது எதனால் அப்படின்னா, இங்கே லெஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்குது. லெஸ் அப்படின்னா மாடரேட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த கேஸை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப கேஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இட் ஹேஸ் மாடரேட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். அதே மாதிரி இதோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராடண்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸும் ப்ராடராக இருக்கும். உங்களுக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி இருக்குங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இதில் பாருங்கள், வாட்டர் சோர்ஸ் ப்ராட் அப்சார்ப்ஷன் இன் ஐஆர் ரீஜியன். ஐஆர், இது ஐஆர் ஸ்பெக்ட்ரா. இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் பாருங்கள் ப்ராடாக இருக்கா இந்த பீக்கு. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓஹெச் டச்சிங் வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு த இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் கேஸ். கேஸில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ரொம்ப ரேராக அங்கங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. அப்போ இங்கே எப்படி இருக்குன்னா வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி லெவல்ஸ் ஆர் டிஸ்க்ரீட். ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும், வெல் டிஃபைன்டாக இருக்கும். ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, லிக்விட்ல பார்த்துட்டோம், கேஸில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு, ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சு விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சாலிடில் பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தது தான். ஸோ சாலிடில் பாருங்கள் அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லிக்விடில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், கேஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடைய மூமெண்ட்டை ஏரோமார்க் வச்சு நம்ம காட்டியிருக்காங்க இல்லையா, அங்கே எங்கேயும் ரேண்டமிக் மோஷனில் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ டெம்பரேச்சர் கூடுச்சு அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் கோல்ட் டெம்பரேச்சரில் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ வெலாசிட்டி, மூமெண்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, மூமெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒன்னோட ஒன்று மோதுற அந்த ஒரு டைமிங்கும் இருக்காது, அதுக்கு மூமெண்ட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால. பட் ஹாட்டாக இருக்குது அப்படின்னா, ஹாட்டுங்கிறது ஒரு எனர்ஜி அதுக்கு கிடைக்கிற மாதிரி. அப்போ எனர்ஜி கிடச்சிச்சு அப்படின்னா அங்கே கொலிஷன்ஸ் எல்லாம் நடக்கும். கொலிஷன்னால எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. இன் கேஸ் ஆஃப் கோல்டில் இது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும், ஹாட்டில் கேஸில் நம்ம சொல்கிறோம், ஹாட் கேஸில் கோல்டு கேஸில் நடந்துச்சுன்னா என்ன ஆகும், ஹாட் கேஸ் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட்டில் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன், எமிஷன், ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. லைட்டை தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை அப்சார்ப்ஷன் ஆகிறப்ப பாருங்கள், ஆட்டம் அந்த எனர்ஜியை வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடியது எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எனர்ஜியை வாங்கிடுச்சு அப்படின்னா அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். இந்த சைடு காமிச்சிருக்கா, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனது திரும்பியும் என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய ஓன் ஆர்பிட், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றப்போ இந்த ரெட் கலரில் காட்டியிருக்கலையே, இதுதான் எமிஷன். ஸோ இந்த எமிஷன் எனர்ஜி எப்போ நடக்கும் அப்படின்னா அப்சார்ப்ஷன் நடந்தால் தான் எமிஷன் நடக்கும்.
இன்கேஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஸ்கேட்டரிங் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இங்க என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட் எனர்ஜியில இருக்கும். ஓகே, இப்போ இது மாதிரி நடக்கிறனால, இந்த மாதிரி ஒரு அப்சார்ப்ஷனோ எமிஷனோ நடக்கிறனால அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாட்டி கெமிக்கல் ரியாக்ஷனில் சேஞ்ச் ஆகலாம், இல்லாட்டி பாண்ட் பிரேக்கிங்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ H2O உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. H2O அப்படிங்கிறது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரு நியூட்ரல் கண்டிஷனில் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு H2O. ஓகே, இந்த H2O வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாலிகுலர் ஃபோர்ஸில் அதை ஹெல்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த பாண்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏற்படலாம், இல்லை பாண்ட் பிரேக் ஆகலாம். பிரேக் ஆச்சு அப்படின்னா அது ஒரு புது காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். ஓகே, இதனால தான் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து லைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, இன்கேஸ் ஆஃப் டிஃப்யூஷனில் பார்த்துக்கோங்க, பாசிவ் நெட் மூவ்மெண்ட் டு ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னா பாருங்களேன், ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டரில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த இமேஜ் அப்படின்னு நல்லா பெருசாக காமிச்சிருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் இருக்கிறப்போ அது எப்படி எலக்ட்ரான் வந்துட்டு வாங்கிட்டு அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து எப்படி திரும்பவும் அதோடைய ஓன் இடத்துக்கு வர்றப்போ அது எமிஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், இன்சிடென்ட் ஃபோட்டான், ஸ்கேட்டர்ட் ஃபோட்டான், நம்ம ரேலி ஸ்கேட்டரிங் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ரேலி ஸ்கேட்டரிங்கை பற்றி நான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா சொல்கிறேன். அதாவது ரேலி ஸ்கேட்டரிங்னா எவ்வளோ எனர்ஜியை வாங்குதோ அந்த அளவுக்கு அங்கே ஸ்கேட்டரிங் ஆகிட்டு இருக்குன்னு, ஸ்கேட்டர் ஆகும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டான் சேஞ்ச் டைரக்ஷன். ஃபோட்டான் அப்படிங்கிறது லைட் பார்ட்டிகல்ஸ். ஃபோட்டான் சேஞ்ச் டைரக்ஷன் டியூ டு இன்ட்ராக்ஷன் வித் ஆட்டம்ஸ், பட் எனர்ஜி இஸ் நாட் நெசசரிலி சேஞ்ச்டு. இங்கே எனர்ஜி சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். சாலிட்ல எப்படி இருக்குது பாருங்கள், கண்டினியூஸாக இருக்கா. லிக்விடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லிக்விடில் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேஸில் இதை விட இன்னும் ஷார்ப் லைன்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ ஷார்ப் லைன்ஸ் இதை தான் நம்ம என்னென்னா டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல்ஸ்னு சொல்கிறோம். இங்கே கண்டினியூஸ் தான், இங்கேயும் கண்டினியூஸ் தான், பட் ப்ராடாக இருக்குது பாருங்கள். கண்டினியூஸ் பட் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் கேஸில் பாருங்கள் ரொம்ப வெல் டிஃபைன்டு ஷார்ப் லைன்ஸாக தெரியுது. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஸ்பெக்ட்ரம். இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிறனால என்ன யூஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ வை வி நீட் தி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடென்டிஃபைஸ் அன்னோன் மெட்டீரியல். ஒரு புது மெட்டீரியலாக இருக்குது, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச மெட்டீரியலாக இருக்குல்ல, ஆல்ரெடி தெரிஞ்ச மெட்டீரியல் வேற ஒரு புது மெட்டீரியலோட கம்பைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ண முடியும் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சு. அதே மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சர், அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம லேர்ன் பண்ணலாம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரி. It provides accurate results. Also, it can be used in water purifying testing. Okay. Okay. இதோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபோரன்சிக் சயின்ஸ், அஸ்ட்ரானமி. மெடிசின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய பாண்ட் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், கெமிக்கல் காம்பனன்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன அளவு, அதாவது குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் பண்ண முடியும், வந்து குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்டும் நம்ம பண்ண முடியும். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா அதோடைய கான்சன்ட்ரேஷன் லெவலை நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஓகே, ஆல்சோ என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஒரு வாட்டரை வந்து பியூரிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம், இல்லை ரொம்ப டர்ட்டாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். நார்மல் வாட்டரையும் அந்த பியூரிட்டி லெஸ் இருக்கக்கூடிய வாட்டரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சு நம்ம ஸ்டடி பண்ண முடியும். ஓகே, கெமிஸ்ட்ரியில் புது புது காம்பவுண்ட் எது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். பாண்ட் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், புது காம்பவுண்ட்ஸாக இருக்கட்டும், மாலிகுலர் பாண்டிங், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் நம்ம கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக நம்ம இதில் படிக்க முடியும். அதே மாதிரி ஃபோரன்சிக் சயின்ஸ்லையும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஐடென்டிஃபைங், டிடெக்டிங் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், ஏதாவது புது எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா சாம்பிள்ஸில் அப்படின்னு. சாம்பிள்ஸ்னால் நம்மளுக்கு அங்கே அந்த க்ரைம் நடந்த இடத்துல ஏதாவது எடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஏதாவது சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். அஸ்ட்ரானமி அப்படிங்கிறப்போ ஏதாவது புது ஸ்டார்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்பெக்ட்ரத்தை வச்சு அனலைஸ் பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் அண்ட் பிளாட். பிளாட்டுங்கிறது என்னென்னா கிராஃபிக்கல் பிளாட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே,
இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம்ல, இதான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை பாருங்க, நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிபிள் ரீஜியன் தான். விசிபிள் லைட்டு தான் நம்ம கண்ணில் பார்க்க முடியும். மித்ததெல்லாம் பார்த்தீங்க, இது எல்லாம் இதோட சோர்ஸ் யாரு, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் சோர்ஸ் யாரு அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரத்துடைய சோர்ஸ் நம்மளுடைய சன்ல இருந்து தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எர்த்துக்கு வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான காமா ரேஸும் வருது, எக்ஸ்ரேஸ், அல்ட்ரா வயலட், விசிபிள் லைட்டும் நம்மளுக்கு தெரியுது. பட் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. நம்மளுடைய ஐ கெப்பாசிட்டிங்கிறது விசிபிள் லைட்டை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ரீஜனை நம்ம அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ரீஜனையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்தந்த ரீஜனை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காமா ரேஸ் வந்துட்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எக்ஸ்ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன் ஃப்ராக்சர் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம எக்ஸ்ரே நம்முடைய அந்த எக்ஸ்ரே ஷீட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளூ கலரில் தான் அந்த இது க்ளோ இருக்கும். ஓகே, ஸோ அங்கே வந்து மெடிக்கல் இமேஜிங், நம்முடைய போனை வந்துட்டு எங்கேயா ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னா அதை இமேஜ் மூலியமாக நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டெர்லைசேஷன், பாக்டீரியாஸ் லேப்ல வந்துட்டு க்ளீனாக இருக்கா இல்லையா, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லையா இருக்கட்டும், அதோடைய கிளன்லினஸை மெயின்டைன் பண்ணுறது யூவி லைட்டை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம், டிஸ்இன்ஃபெக்ஷன்ல இருந்து. ஸோ விசிபிள் லைட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஓகே, அதே மாதிரி இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது தெர்மல் இமேஜிங்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மைக்ரோவேவ் அவன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு கம்யூனிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில், இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தில் நம்ம ஒவ்வொரு ரீஜனையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இதோடைய சோர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்னு தான். சன்னுலேருந்து வரக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை நம்ம அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ரீஜனில் இருக்கக்கூடிய அதாவது அந்த அப்சார்ப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அப்சார்ப்ஷன் ரீஜனை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். இதை ஸ்டடி பண்ணாதான் இந்த ரீஜன் இதுக்கு அப்ளை ஆக முடியும். இன்கேஸ் காமா ரேஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்ரே மாதிரி யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்களேன், யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா காமா ரேஸ் வந்துட்டு போனை பெனட்ரேட் பண்ணிட்டு போயிடும், ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். அப்படிங்கிறப்ப அதை நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்ரேக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் எக்ஸ்ரேஸ் வந்து போனை பெனட்ரேட் பண்ணிட்டு போக முடியாது. அதனால தான் நம்மளுக்கு போனை வந்துட்டு காட்ட முடியுது அதோடைய ஃபோட்டோகிராஃபிக்கில். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு யூவி இன்ஸ்ட்ருமெண்ட், லெபரட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய யூவி இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கே உங்களுக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு உங்களுக்கு பிளாட் மாதிரி வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் அனலைசிஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே ஓகே, இதில் பாருங்கள், இந்த இதுதான் கியூவெட்டை நம்ம சொல்லுவோம். இந்த கியூவெட்டில் பிளட் சாம்பிள்ஸ் வந்து ஊற்றி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் கியூவெட்டு, இதில் பிளட் சாம்பிள்ஸ். இப்போ லைட் சோர்ஸ்லேருந்து இந்த லைட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிளட் சாம்பிள்ஸை தொலைச்சிட்டு இங்கிட்டு வரும். ஸோ இதில் ஏதாவது அன்னோன் பார்ட்டிகல்ஸோ இல்லை அதோடைய என்னென்ன கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், பிளட் சாம்பிள்ஸ் வச்சுருக்கோம், இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, டிஆக்சிஜனேட்டட் பிளட்டு, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதில் ஸ்டடி பண்ண முடியும். என்னெல்லாம் ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து டிடெக்டார். இதில் டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு என்னன்னா ஸ்பெக்ட்ரம் மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஓகே, இல்லை பாருங்க, பிளட் அனாலிசிஸ் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி பிளாட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் பார்த்த அதே ஸ்பெக்ட்ரம் தான் இந்த ஸ்பெக்ட்ரம். ஆக்சி ஹீமோக்ளோபின், டிஆக்சி ஹீமோக்ளோபின், இதோடைய பீக்ஸை வச்சு அதோடைய லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். குவாலிட்டேட்டிவாகவும் பண்ண முடியும், குவான்டிடேட்டிவாகவும் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி ஆக்சிஜன் வந்துட்டு லோவாக இருக்கா ஹையாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போது இதுலேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் லெவலில் கொடுத்துருக்காங்களா, ஆக்சிஜன் சேச்சுரேஷன், இதோடைய ரேஞ்ச் பாருங்கள், இதோடைய ஒரிஜினல் ரேஞ்ச் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் இது வந்துட்டு ஓகே, இது வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இட் இஸ் நாட் ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்துட்டு ரேஞ்ச் வந்து 95 to 100% இருக்கணும். 98% இருக்குது. ஓகே, இது நார்மல் தான். இதுவே குளுக்கோஸ் பாருங்களேன், 135 mg/dL. இதோடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், 70 to 130 mg/dL. பட் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இது ஹை லெவலில் இருக்குது. கொலஸ்ட்ரால் பாருங்கள், 210 mg/dL. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், லெஸ் தென் 200 mg/dL இருக்கணும். பட் நம்மளுக்கு எப்படி இருக்குது, 210, இதோட ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ இது என்ன சொல்கிறோம், எலிவேட்டட் அப்படி சொல்கிறோம். இல்லை புதுசாக வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இதுலேருந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே, குளுக்கோஸுடைய லெவல் எப்படி இருக்குது, கொலஸ்ட்ராலுடைய லெவல் எப்படி இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏதாவது அப்நார்மல் சப்ஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். வேறு ஏதாவது பாக்டீரியாஸ் இல்லை ஏதாவது வைரஸஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா
அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுலேருந்து நம்ம மெஷர் பண்ண முடியும் இந்த யூவி இதை வச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம் இது எப்படிங்க வச்சு செய்கிறது அப்படின்ட்டு. இப்போ நார்மல் பிளட்டை வச்சு நம்ம ஒரு ஒரு கிராஃப் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏதாவது பிளாட்டிலெட்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பிளட்டை வச்சு நீங்கள் பிளாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே சேஞ்ச் இன் இந்த மாதிரியான பீக்ஸ் கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டாவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போ எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய டேட்டா வச்சுருப்பாங்க. அப்நார்மல் இன்சென்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆன பிளட்டோ இல்லை வேறு ஏதாவது பிளட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சோ அதோட அந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக இருக்கக்கூடிய டேட்டாவோட கம்பேர் பண்ணி நம்ம ரிசல்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, இது வந்துட்டு பிளட் அனாலிசிஸில் பண்ணுறது. இது ஒன்றும் பிளட் அனாலிசிஸில் மட்டும் கிடையாது, நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மை lecture series 1. அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்ப்போம். And don't forget to subscribe my channel. Okay, thank you.